அரசாங்கத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அல்லது அமைச்சர்களுடைய ஆசை பெற்றவர்கள் அல்லது ஆளும் கட்சிக்காரர்கள், ஆளும் கட்சிக்கு நெருக்கமாக இருப்பவர்கள், இப்படி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து செய்து பழகிவிட்ட காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு திட்டம் இங்கு அமல்படுத்தப்படுவதை திமுக அரசு விரும்பவில்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மைக்கு மாறாக இது சமூக நீதிக்கு பாதிப்பது, இது பிறப்பின் அடிப்படையில் தூக்கி பிடிக்குது. சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர், பிறப்பின் அடிப்படையில் முக்கியத்துவம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர், ஏன் உங்களோட குடும்பத்தை சார்ந்த உங்கள் மகனுக்கு மட்டும் துணை முதல்வர் பதவியை அளிக்க வேண்டும்? இது சமூக நீதிக்கு எதிராக இல்லையா? ஏன் உங்கள் குடும்பத்தில் இருந்தே ஒரு துணை முதல்வரை தேர்ந்தெடுக்காமல் நீங்க சொல்றீங்களே எல்லாருக்கும் சமூக நீதி நாங்க கொடுக்கிறோன்னு, விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அல்லது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கோ துணை முதல்வர் பதவியை அளித்திருக்கலாமே. அப்போ உங்க சமூக நீதி எங்க போச்சு?